திண்டுக்கல் மாவட்டம் ஜி குரும்பட்டி கிராமத்தில் 12 வயதுடைய சிறுமி கலைவாணியை 3 ஆதிக்க சாதி இளைஞர்கள் கற்பழித்து இவளை உயிரோடு விட்டால் வெளியே சென்று விடுவார் என்பதால் மூக்குலையும் வாயிலையும் மின்சாரம் பாய்ச்சி கொலை. ஜி குரும்பட்டி திண்டுக்கல் மாவட்டம். சேலம் மாவட்டத்தில் முத்துவேல் என்ற இளைஞர் கொரோனா டைம் சேலம் மாவட்டத்தில் முத்துவேல் என்ற இளைஞர் பட்டிய சமுதாயத்திற்கு முடிதிருத்தம் செய்தார் என்பதற்காக அந்த ஊர் இளைஞர்கள் அடித்து கொண்டு சாக்கு மூட்டையில் கட்டி ஏரியில் வீசிவிட்டார்கள். இது இரண்டாவது. அரியலூர் மாவட்டம் திருப்பேர் கிராமத்தில் ஆதிக்க சாதி பிண மேடையில் இந்த அமைச்சர் பிணம் எரிப்பதா என்று பாதி எரிந்தும் எரியாத நிலையில் இருந்த அந்த பிணத்தை கொண்டு போய் சுடுகாட்டுக்கு வெளியே வீசினார்கள். இது மூன்றாவது. கரூர் மாவட்டத்தில் சலுங்கரை நடத்தும் ஆதிக்க சாதி பெண்ணை கரூர் மாவட்டத்தில் சலுங்கரை நடத்தும் அரியர் என்ற இளைஞர் ஆதிக்க சாதி பெண்ணை காதலித்து திருமணம் செய்த நிலையில் பெண்ணின் மூலமாக பேசி வரவைத்து பெண்ணின் உறவினர்களால் நரி ரோட்டில் காவல் நிலையம் எதிரியிலேயே வெட்டி கொலை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் எஸ்பலத்தூர் கிராமத்தில் சாரம் செய்த கூலியை கேட்டதற்காக சவர தொழிலாளியின் மனைவியையும் குடும்பத்தையும் கட்டி வைத்து அடித்தல். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மகள் வாங்கிய கடனுக்காக தாயை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்து கொன்று பிழைப்பு. ராமநாதபுரத்தில் மாவட்டத்தில் 60 வயது முதியவர் ஈமசடங்கு செய்ய வர முடியாது என்று மறுத்ததால் வீடு புகுந்து தாக்குதல். திருநெல்வேலி மாவட்டத்தில் இசைக்குப்பாவா என்ற இளைஞர் ஈமசடங்கு செய்யும் இடத்தில் சாதியை சொல்லி திட்டியதை எதிர்த்து கேட்டதற்காக மறுநாள் வீடு புகுந்து அடித்து கொலை. தருமபுரி மாவட்டம் பிக்கப்பட்டியில் என்ற கிராமத்தில் சாதி மறுப்பு செய்த திருமணம் செய்த பட்டதாரி இளைஞரின் குடும்பத்தில் உள்ள பெண்களை நடுரோட்டில் மரத்தில் கட்டி வைத்து இரும்பு கம்பி பிவிசி பைப்பு போன்றவற்றால் தாக்கியதோடு உயிர் உறுப்பில் சிகரெட்டால் சூடு வைத்த நிகழ்வு. சென்னை தரமணியில் 30 வயது இளைஞர் பரணி அவர்கள் தன்னுடைய கடைக்கு அருகிலேயே கார்பரேட் கம்பெனிகள் சுத்தி வந்ததால் கடையை நடத்த முடியாமல் 2 பெண் குழந்தைகள் இளம் மனைவியை விட்டுவிட்டு கடையிலேயே தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதையெல்லாம் கடந்த 5 ஆண்டுகளில் எங்களுக்கு நடத்தப்பட்ட மிகப்பெரிய வன்கொடுமை நடந்திருக்கிறது. நண்பர்களே, தோழர்களே, கம்யூனிஸ்ட் கட்சியினர்களே, 1967 ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பிடித்ததற்கு குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்துதான் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த குலத்தேவையிலேயே நம்பி இந்த மழை திருத்தும் தொழிலையும் சாதி ஈடுபடியும் செய்து கொண்டிருக்கின்ற ஆண்டாண்டு காலமாக அறியப்பட்டிருக்கின்ற ஒரு கிராமத்தில் பட்டியல் பாய்மொழியினர்கள் என்று 50 குடும்பம் 100 குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கே இந்த பிரச்சனை என்றால் ஊருக்கு 1 குடி 2 குடியாக வாழ்கின்ற வண்ணா நாவீதரனுடைய நிலையை யாருமே சிந்திப்பார்கள். இன்னைக்கு நான் கவிதை எழுதுவது எனக்கு பாராட்டோ பரிசோ எதுவுமே இல்லை. என்னுடைய புத்தகத்தும் கேட்பது விடுதலை. என் புத்தகம் கேட்பது எங்களுடைய முன்னேற்றத்துக்கான வழி. நான் கவிதை எழுதி போட்டு நான் பரிசு பாராட்டு வாங்கி நான் போயிட்டு எனக்கு மட்டும் பழகிறோம் தான் நான் புத்தகம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. என் புத்தகம் எந்த மேடையிலையும் கிட்டத்தட்ட 38 மாவட்டத்தில் புத்தக கண்காட்சி நடக்குது. என் புத்தகம் 4 பதிப்பு ஓடிருக்கு. எந்த கவிஞருக்கு 5 வருஷத்துல எந்த கவிஞருக்கு 4 பதிப்பு போகிறேன். 4 எந்த புத்தகம் போயிருக்கு சொல்லுங்க. ஆனா ஒரு மேடையில கூட இந்த தொழிலாளியை அணைச்சிக்கணும். நான் ஒரு புத்தகம் கொடுக்கணும்னா படிச்சா தோழர்களே, நான் போற இடம் போல தெரியுங்களா? அதாவது நான் நினைக்கிற கதவு மூடி இருக்கு, ஆனா நிறைய கதவு திறந்து எங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனால் நாங்கள் இந்த கதவை திறந்து போக வேண்டும். இந்த கதவு தான் எங்களை திறந்தால் சிறப்பா இருக்கும். இந்த பாதை சிறந்தா இருக்கும் என்றுதான் பட்டினி பசியாக கூட நாங்கள் கடையை நடத்தி கொண்டு வேறு இடம் போகாமல் இருக்கிறோம். ஏனென்றால் இந்த நாட்டில் இன்னைக்கு எது தேவை? நமக்கு மட்டும் வேண்டுமென்றால் நாம் எந்த விஷயத்திலும் போகலாம். ஆனால் நம்ம தொழிலாளர்களுக்கு ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்றால் சமூக நீதி, பெரியாரிசம், கம்யூனிசம், மார்க்சிசம் மற்றும்
அம்பேத்கர் கை கோர்த்துதான் இந்த சமுதாய விடுதலை உருவாக்க முடியும் என்பதுல 100% நம்பிக்கை உள்ளவன். அந்த நம்பிக்கையால் தான் எல்லாரும் சொல்வார்கள், இவரை பார் அவரை பார். அவரை பார்ப்பதால் எனக்கு நான் மட்டுமே படிக்கிறேன், எனக்கு ஆயத்தை பரிசு வாங்கிக்கலாம், பாராட்டு வாங்கிக்கலாம். ஏன் பரிசு நானே உருவாக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு அது தேவை. என் மக்கள் எல்லாம் வந்திருக்கா, எதிர்பார்க்க பல ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, என்னை நம்பி இருக்காங்க. இந்த மக்களுக்கு ஏதாவது நடக்காதா? இத்தனை வரைக்கும் இப்ப கூட பாருங்க, தமிழ்நாடு முழுக்க சலன் கடை அடிப்பது தான் மிகப்பெரிய செய்தி. ஆனால்